வணக்கம். குறள் வழி மேலாண்மையில் நிதி மேலாண்மை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் குறள் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லக்கெடும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லக்கெடும். இதில் என்ன இந்த குறள் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம தேடுறப்போ நம்மளுடைய நிதி எவ்வளோ, அவங்களோட நிதி எவ்வளவுங்கிறத பார்த்து பண்ணணும். விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம் இருக்கணும். என்னன்னா, நீங்கள் ஒரு 5 லட்சம் முதலீடு பண்ணுறீங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் வெளியில் ஒருத்தர் ஒரு 50 லட்சம் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை கூட்டு உள்ளே முதலீடு பண்ணிங்கன்னா தொழிலெலாம் பெருசாகும். ஆனால் உங்களோட ஐடென்டிட்டி கெட்டு போயிடும். நீங்கள் அங்கே இருக்கவே மாட்டீங்க. கட்டுப்பாடு அவர் கைக்கு போயிடும். இப்போ நிறையா நம்ம பார்த்துருப்போம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கு இல்லையா, பொது நிறுவனங்களில் இந்த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய கண்ட்ரோலில் அந்த நிறுவனம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வேறு நம்மளுடைய நிதி பற்றாக்குறை அந்த மாதிரி இருக்குங்கிறப்ப வெளியில் நம்ம ஷேர்ஸை நம்ம விற்றுக்கிட்டே போகிறப்ப நம்மளுடைய கட்டுப்பாடுகளை இழந்துக்கிட்டே வரணும்னு அர்த்தம். அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அப்போ நீ தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் தான், அதெல்லாம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உன்னுடைய நிதியை விட அவருடைய நிதி அதிகமாக இருக்கணும். உன்னுடைய முதலீட்டை விட நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸோட நிதி அதிகமாக இருக்கிற மாதிரியோ அல்லது சரிசமமாக இருக்கிற மாதிரியோ வச்சாலே உங்களுக்கு ஆபத்து. உங்களுடைய நிர்வாகத்தினுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து அந்த தொழிலே வெளியில் போயிடும் அப்படிங்கிறத அன்றைக்கே சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா உங்களுடைய உதாரணமாக பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உங்களுடைய முதலீட்டில் நீங்கள் யாரை ஒரு பணத்திற்காக நிதி தேவைக்காக ஒருத்தரை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். இது உங்களுடைய தொழிலையே கெடுத்துரும். தன்னுடைய சக்திக்கு மீறிய ஒரு பெரிய தொழிலையும் ஈடுபடக்கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்கள் சக்திக்கு மீறி இப்போ அதாவது அசட் வர்சஸ் லைபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்து இருக்குது, உங்களுடைய சக்தின்னா உங்களுடைய சொத்து தான். ஸோ பணமாவோ அசையா சொத்தோ இருக்குன்னா அதை தாண்டி ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாவே மாட்டிப்பீங்க. இது கடன் இல்லை, பேங்க்கு கடன் வாங்கினா கூட அவங்களும் ஒரு இன்வெஸ்டர் தானே. உங்களுடைய சொத்துக்கு மீறி கடன் கொடுப்பாங்க. கடனை வாங்கி தொழிலை நிர்வாகம் பண்ணலான்னா கடைசியில் தொழில் பேங்க் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். நீங்கள் பேங்க்காரருக்கு சம்பாதிச்சு கொடுத்தே இருப்பீங்க, நீங்கள் வருமானம் எடுக்க முடியாது. அதனால அந்த அசட் வர்சஸ் லைபிலிட்டி ரேஷியோம்பாங்க, அதை பார்த்துக்கணும். உங்களுடைய சொத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம் தான் இருக்கணும். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அந்த ரேஷியோவை பார்க்காம ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு சொல்கிறாரு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம்.